ஹலோ காய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லூப் கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். போன இதுல ஸ்விட்ச் கேஸ் பார்த்தோம். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் புரிஞ்சுட்டா உங்களுக்கு வந்து ஒரு கோட வந்து 100 தடவை காப்பி பேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரே கோட்ல வந்து நீங்க முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து 5 வாட்டர் பாட்டில ஃபில் பண்ணி கொண்டு வா அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அஹ், ஒரு பாட்டில் எடுப்பீங்க. தென் அதை வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் எடுப்பீங்க. ஸோ லூப்பா பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு ஒரு இது முடிச்ச உடனே அடுத்தது திரும்ப 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 ரன் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவா ரன் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா லூப்பும்போம். ஸோ நமக்கு வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து ஃபார் லூப் தான். மெயினாக இதை வச்சு தான் நம்ம வந்து நிறைய இது லூப் வந்து ரன் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்னா உங்களுக்கு வந்து ஒரு லூப் எங்க ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்றது தான் இனிஷியலைசேஷன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு ஃபார் லூப் டைப் பண்றேன். ஸோ நான் அதில் வந்து ஒரு இன்ட் ஐங்கிற ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஐயோட வேல்யூ எங்க இருந்து வேணா ஸ்டார்ட் ஆகலாம். எக்ஸாம்பிளுக்கு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது அரேயோட இண்டெக்ஸ் ஜீரோங்கிறதுனால நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஒன்ல இருந்து. எக்ஸாம்பிள் ஒன்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். அடுத்து வந்து அந்த ஐ வந்து ஸோ அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த லூப் வந்து எங்க முடியணும், டாப் வந்து எங்க முடியணும்னு டிசைட் ஆகிறது தான் இந்த பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஸோ இப்போ நான் வந்து அந்த லூப் வந்து ஃபைவ்ல ஸ்டாப் ஆயிடு, ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்ல ஸ்டாப் ஆயிடு அப்படிங்கிறேன். ஸோ தென் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த வேல்யூ அப்டேட் ஆகணும். ஸோ எக்ஸ்ட்ராவா ஒன்று ஆட் பண்ணுறதா 1 2 3 4 5 அப்படி போகணுமா, இல்லைன்னா டபுள் டபுளாக போகணுமா, அதை தான் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இப்போ வெறும் எக்ஸ்ட்ரா ஒன் மட்டும் அப்படியே ஒரு ஒன் பை ஒன்னா லூப் ரன் ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா எனக்கு வந்து டபுள் டபுளா லூப் ஆகணும்னா ப்ளஸ் ஈக்குவல் டு 2. அதாவது இப்படி பண்ணோன்னு வைங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டபுளா லூப் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ஃபார் லூப். ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து நார்மலா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஆஃப் ஹலோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு இப்போ ஹலோன்னு பிரிண்ட் பண்றேன். டைப் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் இதே ஸ்டேட்மெண்ட்டை ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு லூப் குள்ள போட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். டபுள் டபுளாவா இல்லை சிங்கிள் சிங்கிளாவா? ஸோ பாருங்க, லூப் குள்ள போட்டு நான் இதை திரும்ப ரன் பண்ணனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஹலோங்கிறது பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் பிரிண்ட் கொடுத்து க்ளீனாக வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கீழே ஹலோ ஹலோ ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லூப். ஓகேங்களா? இந்த 3 ஸ்டேஜ் உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே இந்த லூப் வந்து ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1 வந்து பார்த்துட்டோம். தென் இதே நம்ம வந்து இங்கே வந்து நம்பர்ஸாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். இதே இந்த இடத்துல ஐன்னு கொடுத்துருங்க. அதாவது ஐ வந்து ஒன்னா இருக்கும்போது இந்த ஐயும் ஒன்னா தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தான். அடுத்தது ஐ வந்து 2 ஆகும். இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆயிடும். அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 5 வரைக்கும். ஸோ இந்த ஐங்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா லூப் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஐயை மட்டும் உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம். இப்போ பாருங்க, ஐயை வந்து பிரிண்ட் பண்ணும்போது 1 2 3 4 5. ஸோ இந்த லூப் வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஈவன் நம்பர்ஸ் ஒரு 2ல தான் ஈவன் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2ல இருந்து முடிகிறது வந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒன் பை ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தா 1 பை 1 ரன் ஆகும். ஸோ இதுவே நான் ப்ளஸ் ஈக்குவல் டு 2 கொடுத்தா டபுள் டபுளாக ரன் ஆகும். ஸோ 2ல இருந்து டபுள் டபுளாக பண்ணால் நமக்குலாம் ஈவன் நம்பர்ஸ் கிடைச்சிடும். நான் எக்ஸாம்பிள் பாருங்க, 2 4 6 8 10. ஸோ ஈவன் நம்பர்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் டேபிள் மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஸோ எப்படின்னா இப்போ 3 இன்ட்டு 1 வந்து 3. அதே மாதிரி 3 இன்ட்டு 2 வந்து பார்த்தீங்கன்னா 6. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரை பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் நமக்கு தேவை. இன்ட் n வந்து ஒரு 3ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த n அதாவது நமக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும், அதாவது 3 இன்ட்டு 1 3, அது மாதிரி 3 இன்ட்டு 10 வரைக்கும் இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து சிங்கிளாக தான் லூப்பை வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே எது ஃபர்ஸ்ட் இருக்கு, 3ங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ 3ங்கிறது எந்த டேபிள்னு, ஸோ அந்த டேபிள தான் நம்ம என்னங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் n கொடுத்துருவோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு, நான் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் அதாவது மல்டிப்ளை சிம்பல் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ். தென் அகைன் நான் வந்து இப்ப அடுத்தது நம்ம இப்ப என்ன இந்த 1, 2 அதாவது இது என்னது என்னோட லூப் வேரியபிளோட கவுண்ட்டும் அதே மாதிரி சிமிலரா தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து ஐ யூஸ் பண்ணிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ள ஈக்குவல் டு சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைன்னா, இப்பதான் நம்ம பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி சொல்ல போறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னென்ன தேவை? அதாவது இந்த 3ஐயும் இந்த 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3 கிடைக்கும். அதேதான் இந்த n-ஐயும் இந்த i-ஐயும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு சேம் ஆன்சர் தான். ஏன்னா இதுவும் வந்து லூப்க்கு ஏத்த மாதிரி இது 3லயே இருக்கும். இந்த i மட்டும் லூப் வேரியபிள் மாறிட்டே இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 10 வரைக்கும். ஸோ நம்ம வந்து n-ஐயும் i-ஐயும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் அங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3 into 1 3 3 2s are 6. ஓ சாரி ஐக்கு பதிலாக 1 நம்ம போட்டோம். இப்போ பாருங்க 3 into 1 3 3 2s are 6 3 3s are 9. ஸோ இது மாதிரி நான் வந்து இந்த இடத்துல வந்து என்னோட டேபிள் கவுண்ட் இப்போ 6ன்னு வைக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 டேபிள் பிரிண்ட் ஆகும். ஸோ 6 டேபிள் 6 into 10 60. ஸோ இப்போ லூப் ஃபார் லூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ்.